Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வீட்டிலேயே கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு சர்க்கரை நான் இதில் சேர்த்துறேன். சேர்த்து இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்திருக்கேன். நம்ம வீட்லலாம் மெஷர்மெண்ட் கப் இருக்காது. அதுக்கு பதில் நம்ம ஒரு டம்ளரில் கூட அளவு வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு அரை டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிங்க. இது கூட அரை கப் அளவு மில்க் பவுடரும் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறேன். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் பவுடரை வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக கம்மி செலவில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கடையில் வாங்கணுன்னா ரொம்ப ரேட் கொடுத்து வாங்குவோம். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதே நம்ம கடையில் வாங்கும் போது அதில் சுகர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடியது. இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வச்சு நான் வீட்லேயே ஈஸியாக ஐஸ்கிரீம்லாம் செஞ்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீமோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.